வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி யார் என அரசாங்கம், ராணுவம், புலனாய்வு அனைவருக்கும் தெரியும். முன்னாள் ஜனாதிபதி பரபரப்பு தகவல். முள்ளிவாய்க்காலில் 50 வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டி வைப்பு. ஆசிரியர் நியமனம் குறித்து கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. அரைகுறை ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் சமூக ஊடகங்களில் வைரல். மஹிந்தவுக்காக முக்கிய கோரிக்கையொன்றை விடுத்துள்ள அனுர தரப்பு. மோசடியுடன் தொடர்புடையவர் அனுர அரசில் எரிசக்தி அமைச்சரா? எல்லாம் வெறும் கண்காட்சி. கடுமையாக சாடும் எதிர்க்கட்சி. முன்பிணை நிராகரிப்பு. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது. காரணம் என்ன? வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதி. கடுமையாக வெடிக்கும் எதிர்ப்புகள். முக்கிய அமைப்பின் முடிவு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2019 ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை எதிர்கொள்ள இலங்கை சக்தியற்றதென முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அந்த நபர் அரசாங்கங்கள், ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு நன்கு தெரிந்தவர் என்றும், ஆனால் அவரை நெருங்க முடியாதென்றும் மைத்ரிபால குறிப்பிட்டார். இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2019 நடந்த கொடிய தாக்குதல்களின் சூத்திரதாரியை கண்டுபிடிக்க அதிகாரிகள் துடித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையை பொதுமக்களுக்கு எளிதில் வெளிப்படுத்த முடியாது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்பது பற்றி நான் சிஐடியிடம் எல்லாவற்றையும் சொல்லியுள்ளேன். ஆனால் அதில் எதையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. மூளையாக செயற்பட்டவர் என்று அழைக்கப்படுபவரை கண்டுபிடிக்க அனைவரும் துடிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது யார் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு அரசாங்கமும், ராணுவமும், புலனாய்வு நிறுவனமும் அறிந்திருக்கிறது. மூளையாக செயற்பட்டவர் எங்கே என்று நம்மால் சொல்ல முடிந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள முடியாது. கடுமையான குற்றங்கள் நடந்துள்ளன. சில வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டன. இந்த திட்டங்கள் எனது பெயரை சேற்றில் இழுத்து எனது அரசாங்கத்தை நாசமாக்கி எனது கட்சியை அழித்து விட்டன என அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட முள்ளிவாய்க்கால் பகுதியில் மக்களுக்கான 50 வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல்லினை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் நாட்டி வைத்துள்ளார். ஆஸ்திரேலிய தமிழ் யூனியனின் நிதி பங்களிப்புடன் ஆஸ்திரேலிய தமிழ் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தலா 20 லட்சம் பெறுமதியான 50 வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதில் ஆஸ்திரேலிய தமிழ் ஒன்றியத்தின் தலைவர் ரத்னராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், சிறப்பு விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாலன் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளதுடன் வீட்டு திட்டத்தின் தொடக்க நிகழ்வான அடிக்கல்லினையும் நாட்டி வைத்துள்ளார்கள். இந்த வீட்டு திட்டத்தினை ஆஸ்திரேலியாவினை தளமாக கொண்டியங்கும் ஆஸ்திரேலிய தமிழ் யூனியன் நிதியுதவிகளை வழங்கி வைப்பதுடன் முள்ளிவாய்க்கால் கப்பலடி வீதியில் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளரினால் சுமார் 8 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீடு காணிகளற்ற 50 பயனாளிகள் தெரிவும் பிரதேச செயலாளர் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டு சுமார் 20 லட்சம் பெறுமதியான 50 வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தவறிவிட்டதாக கூறி வேலை நிறுத்தத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். தங்கள் சீருடை கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டுமென்றும் மிதிவண்டிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். எனினும் கைரேகைகள் மற்றும் கூடுதல் நேரத்தை பற்றி மாத்திரம் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தபால் ஊழியர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கைகளை முன்வைத்து அரைகுறை ஆடை அணிந்த அஞ்சல் ஊழியர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபடும் காணொளி தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பதென்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. மருத்துவ பயன்பாட்டிற்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021 ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளாவிய தேவை குறைந்துள்ளதென்றும் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றதென்றும் உள்ளூர் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மனநோய், போதை பழக்கம், நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்றனவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. பொருளாதார ரீதியாக நாட்டின் கடன் மற்றும் வெளிநாட்டு பணவனுப்பல்களுடன் ஒப்பிடும்போது இதனூடாக எதிர்பார்க்கப்படும் ஆதாயங்கள் மிக குறைவாக இருக்கும். எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது.
தகுதியற்ற பட்டதாரிகள் இனிமேல் எந்தவொரு கட்டத்திலும் ஆசிரியர் சேவைக்குள் உள்ளீர்ப்பு செய்யப்பட மாட்டார்கள் என கல்வி அமைச்சு அதிரடி உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதுவரை காலமும் கல்விமானி பட்டப்படிப்பை நிறைவு செய்த பட்டதாரிகள் நேரடியாக ஆசிரியர் சேவையில் உள்ளீர்ப்பு செய்யப்பட்டிருந்தனர். இலங்கையின் அரசாங்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகத்தினால் மாத்திரம் இதுவரை காலமும் வழங்கப்பட்ட கல்விமானி பட்டப்படிப்பு தற்பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் வழங்கப்படுகிறது. அவ்வாறான தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்விமானி பட்டப்படிப்பு தகுதியற்ற நிலையில் உள்ளதாக பல்வேறு தரப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் இனிவரும் காலங்களில் தகுதியற்ற கல்விமானி பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட மாட்டாதென்று கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊழல் எதிர்ப்பு கோஷம் வெறும் கண்காட்சி மாத்திரமே என ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்கட்சியின் சட்டத்துறை பிரிவு உபசெயலாளர் சட்டத்திரணி தாரக நாணயக்கார மேற்குறித்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த நல்லாட்சி காலத்தில் பசலை டெண்டர் மோசடியுடன் தொடர்புடைய ஒருவருக்கு இந்த அரசாங்கத்தில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு விசாரணையொன்றை தொடங்கியிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளிவந்துள்ளன. எனினும் குறித்த அமைச்சர் இதுவரை பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. அதுபோன்று சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி என்பன இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளன. ஆனால் அரசாங்கம் அதனை நாட்டு மக்களிடம் மறைத்துக் கொண்டு ஊழல் எதிர்ப்பு என்றொரு கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது தனது அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் சமூகத்தில் பலர் அவர் தனது காலத்தில் செய்த பல்வேறு விடயங்கள் பற்றி கூறி அவரை அவமதித்து வருகின்றனர். பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. நாட்டில் ஏராளமான மக்கள் அவரது காலத்தில் செய்த தவறுகளை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன்படி கடந்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மஹிந்தவின் குணாதிசயத்தின் மீது மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மரியாதை கொண்டுள்ளனர். நாமலுக்கும் குட்டியாராய்ச்சிக்கும் சொல்ல வேண்டியது மஹிந்த ராஜபக்சவை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்பதுதான். அவர் மிகவும் வயதானவர். இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அவரை உங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2022 மே மாதம் 9ஆம் திகதி காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரியிருந்தார். எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவினால் நேற்று நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.